சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பாவனி போனார். சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பாவனி போனார். இன்னும் என்னாகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என்னாகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையின் மீது ஏறி பவனி வந்தார். சிறியோர் முதல் பெரியோர் வர எல்லாரும் தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னான்னு ஆர்ப்பரித்தாங்க. இயேசு பவனி வரும் பாதைகள்ல மக்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்தாங்க, குருத்தோலைகளை விரித்தாங்க. ஆனா அவைகள் மீது தன் கால்களை பதித்து நடந்து வரும் பாக்கியம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வந்த அந்த கழுதைக்கு கிடைத்தது. ஒரு ராஜாவிற்காக அலங்கரிக்கப்பட்ட பாதையில நடந்து வரும் பாக்கியம் அந்த கழுதைக்கு கிடைத்தது. அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே எப்பொழுதும் சுமந்து கொண்டு போகும்போது நம் வாழ்க்கையின் மேன்மைகள் அவர் மூலமா நமக்கு கிடைக்கிறது. நினைச்சு பாருங்களேன், அந்த கழுதை எங்கேயோ ஒரு வீட்டுல கட்டப்பட்டிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எதுக்குமே பயன்படுத்தப்படாத ஒரு கழுதை, யாருமே தேடாத ஒரு கழுதை. ஆனா ஒரு ராஜாவை சுமந்து கொண்டு போக போறோம்னு அது நினைச்சு கூட பார்த்திருக்காது. ஒரு ராஜாவுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பாதைகள்ல நம்ம நடந்து போவோம்னு அது நினைச்சு கூட பார்த்திருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த கழுதைய தனக்காக தெரிந்து கொண்டார். அந்த கழுதைக்கு அன்னைக்கு ஒரு முக்கியமான பங்கை கொடுத்தாரு. தன்னை சுமந்து கொண்டு போகும் பாக்கியத்தை அந்த கழுதைக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் மற்றவர்கள் கண்களுக்கு அற்பமாக தெரியலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க ரொம்ப விசேஷித்தவர்கள். கர்த்தரை மாத்திரம் உங்க இருதயத்துல எப்பவும் சுமந்து கொண்டே செல்லுங்க. நீங்க போகும் பாதைகள்ல கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய மேன்மைகளை காண செய்வார். அவர் மகிமைய உங்க மேல பிரகாசிக்க பண்ணுவார். இன்றைக்கு வரைக்கும் குருத்தோலை ஞாயிறுல இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போன அந்த கழுதையை பற்றி நம்ம பேசாம இருக்க மாட்டோம். அதே போல இயேசு கிறிஸ்துவால தெரிந்தெடுக்கப்பட்ட உங்க வாழ்க்கையும் அநேகருக்கு சாட்சியாக மாறும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு வேதம் சொல்லுது. தாழ்மைக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மட்டும்தாங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை தாழ்மையை தழுவி வாழ்ந்தவர் நம் இயேசு கிறிஸ்து. அந்த தாழ்மையை நாமும் கற்றுக்கொள்வோம். எந்த சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தில் சுமந்து கொண்டு செல்வோம். அவரே மகிமைக்கு பாத்திரர், அவரே துதிக்கு பாத்திரர், அவரே சகல கணத்திற்கும் பாத்திரர். தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா.